நீங்கள் ஒரு ஃபூடிகருக்கு ப்ரப்போஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் போல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு யூகேல 2018. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். லவ் மூடு ஷார்ட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறான். அதுக்கு அவன் என்ன பிளான் பண்ணான்னா, அந்த பொண்ணு ஒரு ஃபூடி, ஐ மீன் நல்லா சாப்பிட்ற பொண்ணு. இதுதான் நல்லா சாப்பிட்ற பொண்ணாச்சே, இந்த வழியில் ப்ரப்போஸ் பண்ண சொல்லி அவர் என்ன பிளான் பண்ணாருன்னா, அந்த பொண்ணை ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பர்கர் வாங்கி கொடுத்து அதுக்குள்ளே ஒரு ரிங்கை வச்சு அந்த பொண்ணு சாப்பிட வர்றப்ப அந்த ரிங்கை பார்க்குமா, ஒரு ஃபீலிங் வருமா, அப்படியே கனெக்ட் பண்ணலான்னு நினச்சிருக்காரு. ஆனால் அங்கே நடந்ததே வேறு. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறாரு, பர்கரோ சொல்கிறார், டைமண்ட் ரிங்கோ வைக்கிறார். ஆனால் அந்த பொண்ணு அந்த டைமில் ரொம்ப பசி போல். அது அந்த ரிங்கோ பார்க்காம எதுவுமே பார்க்காம அப்படியே ஒரு கல்ப், அவ்வளோ பெரிய பைட். பர்கர் கூட சேர்ந்து அந்த ரிங்கோ தொண்டைக்குள்ளே போய் மாட்டிக்கிச்சு. அப்போ தான் கூட இருக்கிற ஸ்டாஃப்லாம் வந்து ஹெல்ப் பண்ணி அந்த ரிங்கை வெளியே எடுத்தாங்க. ஒரு லவ் ப்ரப்போசல் மெடிக்கல் எமர்ஜென்சியாக மாறி இருக்கும். இனிமேல் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபூடி கேர்ளுக்கு போய் ப்ரப்போஸ் பண்ண போறீங்கன்னா நார்மலாக ப்ரப்போஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுற சொல்லி அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடாதீங்க.